கமலஹாசனுக்காக ஸ்ரீதேவி என்ன செய்தார் தெரியுமா? நடிகை ஸ்ரீதேவி கோலிவுட்டிலிருந்து பாலிவுட்டிற்கு சென்று தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். அங்கு அவருடன் நடிப்பதற்கு நடிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். அந்த அளவிற்கு அவர் மீதான கிரேஸ் பாலிவுட்டில் இருந்தது. அங்கு தனக்கு தொடர்ந்து வரவேற்பு கிடைக்காததை அடுத்து அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஜான்வி, குஷி என்ற 2 மகள்கள் இருக்கின்றனர். ஜான்வி பேமஸான நடிகையாக வலம் வர வேண்டும் என ஆரம்பித்திருக்கிறார். இந்திய அளவில் பிரபலமான நடிகை ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக திரைப்படங்களில் தோன்றிய அவர் பிறகு ஹீரோயினாகவும் அறிமுகமானார். கே. பாலச்சந்தர் இயக்கிய 3 முடிச்சு திரைப்படத்தின் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் அறிமுகமானாலும் ஆனால் அவர் நடித்த காயத்ரி திரைப்படம் 3 முடிச்சுக்கு முன்னதாகவே ரிலீஸ் ஆனதால் ஹீரோயினாக அவர் நடித்த முதல் படமாக காயத்ரி திரைப்படம் தான் கருதப்படுகிறது. குழந்தை நட்சத்திரமாக கலக்கிய ஸ்ரீதேவி லீட் ரோலிலும் தனது அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதனையடுத்து பாலிவுட்டுக்கு சென்ற ஸ்ரீதேவி அங்கும் தனது அழகாலும் திறமையாலும் வெற்றி கொடியை நாட்டினார். அங்கும் பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்து ஒட்டுமொத்த ஹிந்தி திரையுலகத்தையும் தனது கால்ஷீட்டுக்காக காக்க வைத்திருந்தார். அந்த சமயத்தில் தான் ஹிந்தியில் பிரபல தயாரிப்பாளராக விளங்கிய போனி கபூரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்களும் இருக்கின்றனர். சூழல் இப்படி இருக்க துபாயில் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவர் செய்த சம்பவம் ஒன்று தெரிய வந்திருக்கிறது. அதாவது கமலஹாசன் இயக்கி நடித்த ஹேராம் திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்க ஆசைப்பட்ட ஸ்ரீதேவி ஒரு முடிவு செய்தாராம். அப்பொழுது அவர் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருந்தார். எனவே தியேட்டருக்கு சென்றால் கூட்ட நெரிசல் வந்துவிடும் என முடிவெடுத்த அவர் புர்கா அணிந்தபடி சத்யம் தியேட்டரில் சென்று அந்த திரைப்படத்தை பார்த்தாராம். படத்தை பார்த்துவிட்டு கமலஹாசனையும் தொடர்பு கொண்டு அதிகமாக புகழ்ந்து பேசினார் என்ற தகவல் தற்சமயம் வெளிவந்துள்ளது.